ஹாய். கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா வீட்டுக்கு டெலிவர் ஆன பொருள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பெரிய பொருள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசிலாம் வந்து டேரெக்டாக டெலிவர் பண்ணிட்டோம். இந்த ஃபேனு, மிக்ஸி, குக்டாப் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் தான் டெலிவர் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டவ்வோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். நிறைய பிராண்டு வந்து சர்ச் பண்ணி கடைசியில் வந்து விடியமில் வந்து நான் வந்து நின்றுட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இதில் வந்து கிடச்சிது. அஃபோர்டபுளாகவும் இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணுமா, இல்லை வந்துட்டு கிளாஸ் டாப் வேணுமா அப்படின்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கத்தி காஷ்மீரில் வந்து நாங்கள் வாங்கினோம். ஒரு ஆன்டிக் ஸ்டோரில் இருந்தது. இப்போ வீட்டில் எதுவுமே இல்லாத டைமில் இது வந்து யூஸ் ஆகுது. ஒரு சில பிராண்ட்லலாம் 4-5 வெரைட்டி இல்லை 10 இருக்கும் மேக்ஸிமம். விடியமில் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 20+ 30+ இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் எவ்ரி இதை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ரேட் கம்மியாக எனக்கு வந்து இதான் கிடச்சிது. ஸோ என் பட்ஜெட் வந்து 10,000 வச்சுருந்தேன். இது வந்து 9,000க்கு எனக்கு கிடச்சிது. ஆன்லைனில் மேபி இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நாங்கள் வசந்த் அண்ட் கோல ஏசி வாங்கினனால இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து வாங்கியிருக்கோம். இந்த குக்டாப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மட்டும்தான். கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எந்த பாடியுமே கிடையாது. யூஸ்வலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடிக்கு மேலே வந்து கிளாஸ் இருக்கும். இது வந்து ஒன்லி கிளாஸு. கீழே ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். பட் செம்ம ஹெவியாக சூப்பராக இருக்குது. நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். அண்ட் என்னோடய மெயின் கன்சர்னே வந்து இப்போ பர்னருக்கு வந்து வெளியில் ஒரு ஃபில்ட்ரு இருக்கணும். அது கீழே இருக்கிறதும் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பிராண்டில் அது இருக்கவே மாட்டேங்குது. எனக்கெலாம் வந்து பால் அடிக்கடி பொங்க விட்டுட்டே இருப்பேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு நான் இது சூஸ் பண்ணேன். பயங்கர வெயிட்டாக இருக்குடா, பயங்கர வெயிட்டு. அண்ட் வாரண்டியுமே வந்து ஜஸ்ட்டு 1 இயர் 2 இயர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி ஆன் ப்ராடக்ட்டு. அண்ட் கிளாஸுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது. ஸோ மெயின்லி நான் அதுக்கு தான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கிளாஸுமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய இதில் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து 10 mm திக்னஸ் அப்படின்னு சொன்னாங்க, விச் இஸ் ரியலி ஹை. கேஸ் 2-3 நாளில் வந்துடுச்சு. ஸோ கேஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வெறும் கிளாஸ் மட்டும்தான். கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தெரியுது பாருங்கள், அது மட்டும்தான் இதில் வந்து சப்போர்ட்டுவே. ஸோ கிளாஸு, கீழே ஒரு ஸ்டாண்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு டெக்கரேஷனுக்கு அந்த ஒரு பிட் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இதை யூஸ் பண்ண பிறகு நான் ரியலைஸ் பண்ண விஷயம், அந்த நாப் வந்து கீழே இருந்தால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும். இன்னொரு வேரியண்ட்டில் வந்து கீழே தான் இருந்தது. பட் இது மேலே இருக்க அழகாக இருக்கேன்னு தான் நான் சூஸ் பண்ணேன். ஆனால் பார்த்தா அந்த இடத்துல வந்து எதாவது பாத்திரம்லாம் வந்து வைக்க முடியல. ஸோ அது ஒன்று தான் மைனஸ். We have this new regulator. We have this tested symbol, okay tested. So இது எப்படி மாற்றணும் நமக்கு தெரியல. இதை எடுத்துட்டு தான் மாற்றணும். Yes, it's locked, I think. On. இவ்வளோ எரிச்சல்னா சீக்கிரமாக காய போயிடும். அதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரோலர், இந்த ரோலர் தீ கம்மியாகும். இதுதான் பால் பாத்திரம். எங்கள் கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பால் பொங்க வைக்க போகிறோம். பிஜிஎன் ஓகே. ஸ்லோக்கில் 1/2 லிட்டர் தான். ஓகே, வாஷ் பண்ண கொஞ்சம் பழசுனால கல்யாணம் ஆல்ரெடி 2 வருஷம் ஆகிடுச்சு. பாத்திரம் போது 2 வருஷம் ஆகிடுச்சு. வாஷ் பண்ண போகிறோம். ஓகே, இது பால் பாத்திரம் லைட்டர். பாலே எடுத்து வரலன்னு கேஸ் வரல. ஸோ இது ஆரம்பமானது. எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மாவே கொடுத்தாங்க பிடிக்கும்.
பொங்கல் பொங்கல் பால் பொங்கல் பாட்டு பொங்கல். புது ஸ்டவ்வில் பொங்க விடுறதுக்கு எனக்கு மனசு வரல, விளிம்பு வரைக்கும் வந்தோடனே எடுத்துட்டேன். ஆல்ரெடி பால் காய் பண்ணிக்கு இண்டக்ஷனில் பொங்க விட்டாச்சு, அதனால் இப்போ பரவாயில்ல. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.